நான் கர்த்தருக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் 2 ரூபாய் கொடுத்தாலும் கர்த்தர் எண்ணிக்கையை அல்லது எவ்வளவு பணம் கொடுக்கிறேன் என்பதை அவர் பார்ப்பவர் அல்ல, எப்படிப்பட்டவர்களாய் நாம் கொடுக்கிறோம், கொடுக்கிறது அவரை கனப்படுத்துகிறதா என்பதை தான் பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் வந்துருச்சு, இவ்வளவு கொடுத்தாதான் ஆசீர்வாதம், அவ்வளவு கொடுத்தாதான் ஆசீர்வாதம், இத்தனை ஆயிரம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம், கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வாதம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சொன்னா, அப்போ மைண்டுக்குள்ள பிசினஸ் மைண்டோட போய் நான் விதைக்கணுமா? நான் பெருக அறுக்கணும், இவ்வளவு ரூபாய் போடுறேன். அப்போ கொடுக்க முடியாதவங்க என்ன நினைப்பாங்க? அந்த ஏழை விதை வித்தாய் என்ன மனசோடு வந்து கொடுத்தாங்க? ஆண்டவர் ஆலயத்துல உட்கார்ந்து காணிக்கை பட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வந்து போடுறவங்க எல்லாம் கட்டுக்கட்டா போட்டாங்க. கடைசியில ஒரே ஒரு அம்மா வந்து அந்த 2 பைசா வந்து போடுறாங்க. அவ்வளவு கட்டுக்கட்டா போட்டவங்க எல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்றாரு? அது இல்ல, இந்த அம்மா போட்டாங்க பாருங்க, இதுதான் பெரிய காணிக்கை அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் தன்னிடத்தில் இருந்ததிலிருந்து கொஞ்சத்தை கொடுத்தாங்க, இந்த அம்மா இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாங்க.